வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம ஒரு சிறப்பு பதிவாக அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த அக்டோபர் மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம். அதாவது தமிழ் மாதத்தில் புரட்டாசியும் தமிழ் மாதத்தில் புரட்டாசியும் ஐப்பசியும் சேர்ந்து வரக்கூடிய மாதம். இந்த மாதத்துல மிக சிறப்பு வாய்ந்த புரட்டாசி மாதம் சொன்னாலே எல்லோருக்கும் பெருமாளுடைய ஞாபகம் வரும். அதே சமயத்துல அங்க பிதுர்களுடைய அதாவது முன்னோர்களுடைய கடமையை, அதாவது யார் யாருக்கெல்லாம் சாபம் இருக்குதோ, முன்னோர்கள் சாபம் இருக்குதோ, யார் யாரெல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியூர்ல இருந்திருப்பாங்க, தன்னுடைய பெற்றோர்கள் இறந்தா கூட அந்த நேரத்துல வர முடியாத ஒரு சூழ்நிலை, இல்லை அவங்களால செய்ய முடியாத கர்மாக்களை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலாம் இருந்திருப்பாங்க. அதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகாலயபட்சம்ன்றது இந்த மாதத்துல வருது. இந்த மாதத்துல அது செப்டம்பர் மாதமே ஆரம்பிச்சாச்சு, 18ஆம் தேதி. இந்த மாதத்துல 2ஆம் தேதியோட, அதாவது 2ஆம் தேதி அமாவாசை வருது. அந்த அமாவாசைக்கு பேரு மகாலய அமாவாசைன்னு பேரு. இந்த மாலயபட்சம் 3ஆம் தேதி அக்டோபரோட நிறைவடையுது. இந்த மகாலய அமாவாசையில யார் யாருக்கெல்லாம், எந்த ராசி என்பர்களுக்கு எல்லாருக்கும் தன்னுடைய வீட்டுல ஒரு தோஷங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, இல்ல கர்மால சரியா செய்ய முடியல அப்படின்ற மாதிரி, சில பேருக்கு முன்னோர்கள் சாபம் இருக்கும், பெண் சாபம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களுமே சரி, எல்லா ராசி அன்பர்களுமே இந்த மாலயபட்ச அமாவாசை தினத்தன்று நீங்க அந்த ஒரு தர்ப்பணம் மாதிரி பண்ணி, இல்ல ஆற்றங்கரையோரம் ஏதோ ஒரு தானம், வாழைக்காய், அரிசி அந்த மாதிரியான ஒரு பொருட்களை தானம் செய்தாலே உங்களுடைய சாபங்கள் முழுமையாக நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. இந்த அமாவாசை 2/10 அன்னைக்கு வருகின்ற அமாவாசையில ஒரு இன்னும் என்ன அப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிரகணத்தோட வருது. அங்கதான் அந்த கன்னி ராசியில அந்த அமாவாசை வரும்போது அங்கதான் சூரியன், சந்திரன், கேதுன்ற அந்த சர்ப்ப கிரகமும் இருக்கிறதுனால, அந்த கிரகணத்தோட அந்த அமாவாசை வர்றதுனால இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசையா இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் வெளியில வரக்கூடாத ஒரு நேரமாக இருக்கும். நம்மளுடைய நாட்டுல தெரியுமா அப்படின்னா அது ரொம்ப அளவுக்கு பாதிப்பு கிடையாது. இருந்தாலும் நம்ம அந்த அனுஷ்டானங்களை அனுசரிக்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அடுத்து இந்த அக்டோபர் மாதத்துல நவராத்திரி ஆரம்பிக்குது. 3ஆம் தேதி ஆரம்பிக்குது, பாட்டிமை அன்னைக்கு ஆரம்பிக்குது. நீங்க அமாவாசை அன்னைக்கு இரவு நேரத்திலேயே நீங்க அந்த இதை வச்சுக்கலாம், அதாவது கலசத்தை வச்சு ஆரம்பிக்கலாம். 3ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய அந்த நவராத்திரி ஆகப்பட்டது 11ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு சரஸ்வதி பூஜை வருது. 12ஆம் தேதி 12 அக்டோபர் ஆயுத பூஜை. 13 அக்டோபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நவராத்திரி விழாவாகப்பட்டது நிறைவடையுது. இந்த மாதத்துல கடைசியாக, அதாவது 16/10 அன்னைக்கு உங்களுக்கு பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்க சத்யநாராயண பூஜை வழிபாடு பண்றதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் குறைவதற்கு உண்டான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக தான் இந்த மாதங்கள். அம்மனின் அருட்கடாட்சம், அடுத்து பெருமாளின் அருட்கடாட்சம், அடுத்து முன்னோர்களின் சாபம் தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது இந்த அக்டோபர் மாதம். இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதத்துல குடும்பம் சம்பந்தமான நிறைய ஒரு மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா குடும்பத்தினுடைய உறவில இருந்து நிறைய மன உளைச்சல்களை சந்தித்தவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னுடைய கணவர் நல்லா இருக்கணும், தன்னுடைய மனைவி நல்லா இருக்கணும், தன்னுடைய பெற்றோர்கள் நம்ம மூலமாக நல்ல சந்தோஷமா இருக்கணும், யாருடைய மன உளைச்சலும் நம்ம கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த கும்பராசியினுடைய பொதுவான குணாதிசயங்களே இதுதான். அதாவது தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கு எப்போதுமே ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். அப்படிப்பட்ட அந்த குடும்ப உறவே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 6 மாத காலமாக ஒரு பெரிய பெரிய விரிசல்கள், பெரிய எப்படி நம்ம பாதுகாத்து வச்சிருந்த அந்த கண்ணாடி ஆகப்பட்டது கீழே போட்டாச்சுன்னா எப்படி துகள் துகளாக ஆகுமோ அந்த அளவிற்கு இந்த கும்பராசியினுடைய குடும்பம் ஆகப்பட்டது பெரிய பெரிய விரிசல்களை சந்தித்த ஒரு நபர்களாக தான் இருக்கிறீங்க. இதெல்லாம் மீண்டும் ஒட்ட வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அதிலிருந்து ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலை தான் கொடுத்துருக்கு. இது ஒட்ட வைக்க முடியுமா முடியாதான்ற ஒரு கேள்விகள் இருந்தாலும் நிறைய ஒரு மன உளைச்சல்களை, தன்னுடைய வாழ்க்கையவே முறிச்சுக்கக்கூடிய அளவிற்கு இந்த கும்பராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தான் நடத்திட்டு இருக்கிறீங்க. இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் இப்படின்னு நீங்க டெய்லி சொல்லி 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 அதனுடைய வாழ்க்கையில ஒரு 2 வருஷத்துல
மாதத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வேதனைகளை தான் நீங்கள் கும்பராசி என்பர்கள் சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ஜென்ம சனின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஜென்ம சனியாகப்பட்டது சில நேரத்தில் ஒரு நல்ல விதமான ஒரு சூழ்நிலைகளை தான் கொடுக்கும். நிறைய பிரச்சனைகளை கொடுத்தாலும் நல்ல விதமான ஒரு சூழ்நிலைகளை தான் கொடுக்கும். இப்போ நிறைய கும்பராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் உறவுகள் பிரிவினைகள் இருந்ததுன்னா அங்கே நீங்கள் ஏமாறப்பட்டிருக்கீங்கன்றது உங்களுக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கும். அந்த ஏமாற்றத்தின் மூலமாக தான் இவ்வளோ பெரிய மன உளைச்சலும் உங்களுக்கு இப்போ இருந்துட்டு இருக்கு. அப்போ நீங்கள் எப்படி மாதிரியான ஒரு மனநிலையை நீங்கள் வச்சுக்கணும்? இந்த கும்பராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள் முடிவுக்கு வந்தாச்சு, இனிமேல் நம்ம ஏமாறக்கூடிய காலம் இருக்காது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்கன்னாலே இந்த குடும்பம் சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் இருந்து மீளக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல அந்த குரு பகவான் வக்ரமாக இருக்கிறாரு. இந்த மாதத்துல வக்ரம் அடைகிறாரு. 5ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போகுது. சில திடீர் ஒரு மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு நீங்க இழந்த மகிழ்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எவ்வளவோ வேதனைகள், எவ்வளவோ பிரச்சனைகள், தொழில் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகளை அனுபவித்துட்டு வந்துட்டு இருந்த இந்த கும்பராசி அன்பர்கள் எவ்வளவோ நிறைய ஒரு பொருள் வாங்கி நீங்க வெளியில எக்ஸ்போர்ட் பண்ணணும், இல்லை நீங்க ஒரு பொருளுக்கு நீங்க டீலரா இருக்கிறீங்க, அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் நீங்க ஏற்படுத்தணும், நிறைய ஒரு ப்ராடக்ட்ஸ் நீங்க சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அங்க நிறைய உங்களுக்கு அந்த பண தட்டுப்பாடுகள் அதிகமாக இருந்திருக்கும். தேவையான பணம் இல்லை. எப்போ பணம் இருந்ததோ அப்போ இந்த தொழில் இல்லாம போச்சு. இப்போ உங்களுக்கு தொழிலுக்குண்டான திறமைகள் அதிகமாக இருக்குது. ஆனா அதற்குண்டான ஒரு பண வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லை. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அக்டோபர் மாதம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்குது. இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் வேலையில் ஒரு சின்ன மாற்றங்கள் செஞ்சுக்கோங்க. வேலையில் செய்யக்கூடிய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவு வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா நீங்கள் பிடிக்காத இடத்துல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. கும்பராசி அன்பர்கள் எப்போதுமே செய்யக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அதே சமயத்தில் அந்த தொழிலையும் வேலையையும் ஒரு தெய்வமாக கருதி தனக்குத்தானே ஒரு ஈடுபாடு ஏற்படுத்திக்கிட்டு நீங்கள் அதில் வேலை செய்வீங்க. எவ்வளோ பிடிக்காத வேலையாக இருந்தாலும் ஒரு ஆர்வம் வச்சு அதில் வேலை செய்யும் போது நமக்கு அதுக்கு உண்டான ஒரு பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு தெரியாது நினச்சி அப்படி வேலை செய்கிறீங்க. ஆனாலும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 6 மாதமாக உங்களுக்கு அந்த இடத்துல வேலை செய்யவே பிடிக்கல. உங்களுக்கு மேலதிகாரிகள் மூலமாக நிறைய பிரச்சனைகள், மேலதிகாரிகள் மூலமாக வேலை இழக்கக்கூடிய அபாயங்கள், சக ஊழியர்கள் மூலமாக நிறைய ஒரு பண இழப்புகள், நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துலயே நிறைய பேருக்கு அவங்கள நம்பி நீங்க பணம் கொடுத்துருப்பீங்க. அதுவும் கொஞ்சம் நெஞ்ச பணம் கிடையாது. 10,000 5,000னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கொடுத்த பணத்தினுடைய அளவு மதிப்பு மிக்கது. 5 லட்சம் 10 லட்சம்னு ஒருத்தரை நம்பி நீங்க கொடுத்துருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு அதுல இருந்து இருக்கக்கூடிய அந்த இழப்புகள் எல்லாமே மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். சக ஊழியர்கிட்ட கடனாக கூட கொடுக்கல, நீங்க ஒரு கைமாத்தா கொடுத்துருப்பீங்க. ஒரு 5 லட்சம் ரூபாய் கேட்டுப்பாங்க. நீங்க உழைச்சு சம்பாதிச்சு சிறுக சிறுக சேமித்த பணமாகப்பட்டது ஒரு நம்பிக்கையின் பேரில் பிறர் எல்லாரையுமே நீங்க சகஜமாக பழகிறதுனால ஒரு நம்பிக்கையின் பேர்ல கொடுத்துருப்பீங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசமாக அதுல இருக்கக்கூடிய ஒரு பயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக அதிக அளவு. எந்த அளவுக்கு பயம் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த பணத்தை இழந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்திருக்கும். இந்த அக்டோபர் மாதம் அது எல்லாமே உங்களுக்கு அந்த பண வரவுகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இதுல இருந்துலாம் அந்த பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம், புதிய வேலை வாய்ப்புகள் மூலமாக வருமான உயர்வு ஏற்படக்கூடிய நேரம், புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா ஜென்ம சனின்னு நீங்க பயந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல பயந்து இருக்கிறீங்க. எங்க நமக்கு தேவையில்லாத இழப்புகள் ஏற்பட்டுருமோன்னு. ஆனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சேமிப்பு பணமாகப்பட்டது வேற விதமாக விரைய செலவா ஆயிட்டு இருக்கு. அதனால கண்டிப்பா நம்ம இந்த மாதத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா கும்பராசி என்பர்கள் ப்ராப்பர்ட்டி மீது, அடுத்து
பார்த்தீங்கன்னா அது வேறு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இருக்க போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு. கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் புரியாமல் தேவையில்லாத ஒரு கோபத்தின் மூலமாக நீங்கள் வாழ்க்கையை இழந்து தவிச்சிட்ருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு சாதகமாக தோணும், ஆனால் அங்கே ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்க, அதிகார தோரணையோடு பேசுகிறீங்க. ஆனால் உங்களுடைய குணாதிசயங்கள் அப்படி இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினுடைய நலனுக்காக தான் பேசுனீங்கன்றது அவங்களுக்கு ஒரு நாளைக்கு தெரிய வரும். அதனால குடும்பம் ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்து நீங்கள் கொஞ்சம் அமைதியாக யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் மீளக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. குடும்பத்தில் கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடன்கள் மூலமாக மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறீங்க. கணவன் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக கடன்கள் அதிகமாக வச்சிருக்கிறார், அதுவும் உங்கள் பேரில் வச்சுட்டார். அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையே. என்ன அவருடைய பேரில் தொழில் பேரில் இருந்தால் கூட நீங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்க மாட்டீங்க. உங்கள் பேரில் இருக்கிறதுனால தேவையில்லாத சட்ட வழக்குகள், தேவையில்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, இந்த மாதிரிலாம் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த கும்பராசி பெண்களுக்கு இது எல்லாமே நிவர்த்தியை தரக்கூடிய, அந்த கடன்கள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மாதத்தில், அக்டோபர் மாதத்தில். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.